வெரி குட் அப்படின்னு இப்போ பிசிசிஐ வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வரப்போகிற டெஸ்ட் சீரீஸில் 5 மேட்ச் வந்துட்டு இந்தியாவில் நடக்க போகுது, 5 மேட்ச் ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது, எல்லா டெஸ்ட் மேட்சையும் நான் ஆடணுங்கன்ற ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. என்னங்க பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணுவான், அதுவும் பத்தாது. அதையும் தாண்டி நீங்கள் ஒன்று பண்ணணும். லோக்கல் டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் நீங்கள் ஒழுங்காக விளையாடினீங்கனாலே போதும், உங்களுக்கான வாய்ப்புகள் தானாக வீடு தேடி டிங்குன்னு பெல் அடித்து வந்து உட்காந்துக்கும் அப்படின்னு இப்போ நம்மளுடைய ஜேஷா அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ பிசிசிஐ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவங்களுடைய புது செட் ஆஃப் ரூல்ஸ் ரொம்ப புதுசுலாம் இல்லை, ஏற்கனவே சொன்னது தான், நாங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுற வகையில் இப்போ பேசிக்காங்க. என்னன்றது பார்க்கலாம். வாய்ஸ் கோல்ஸ் ஃப்ரம் பாலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசிசிஐ இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் வந்து விளையாடுறத ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ரொம்ப கம்மியான மேட்சஸை விளையாடுறீங்க, ரொம்ப பெரிய டார்ச்சராக இருக்குது உங்களோட. அதனால் உங்களுக்கு நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் புரிய மாட்டேங்குது, இப்படி பண்ணால் தான் நீங்கள் பேச்சை கேட்பீங்கன்னா அதை பண்ணுறதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த முடிவு தான்